ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சரி, மாடிக்கு வந்துட்டோம்னா சும்மாவே போகக்கூடாதுங்க. ஏதாவது அறுவடை பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நமக்கு தான் இருக்கவே இருக்குது. எப்போ மாடிக்கு வந்தாலும் கத்தரிக்காய் அறுவடை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தேட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறனால நம்ம தேடணும். என்னோட சேர்ந்து நீங்களும் தேட வாங்க. அதில் ஒரு ஆனந்தம் தாங்க, ஹாப்பியாக இருக்கும். தேடிட்டு இப்படி பார்த்தோன்னே கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு இருக்கும். அச்சோ, என்ன ஒரு ஆனந்தம். நம்ம வச்ச கத்தரிக்காய் குண்டு, எவ்வளோ குண்டாக இருக்காங்க பாருங்க. ஓகே, இவங்க பாருங்களேன், வாடிட்டாங்கங்க. ஏன்னே தெரியல. இப்போ 2 நாள் முடியலைன்னு சொன்னல, தண்ணி ஊற்றுறப்ப எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஓஸ் வச்சு ஊற்ற மாட்டாங்க, மகில் மொண்டு ஊற்றுவாங்களா. ஸோ அதில் வந்து ஊற்றும்போது பார்க்காம விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஒரு செடி மட்டும் வாடிட்டாங்க. சரி, எல்லாமும் இருக்கும். அதுதான் மாடி தோட்டம். எப்போவும் நான் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிப்பேன், அதனால் ஷார்ட்ஸாக தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவாக போடுறேன். நிறைய பேருக்கு எப்படி இவ்வளோ கத்திரிக்காய் வரும், எப்படி இதெல்லாம் சாத்தியம், நமக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. ஒருவேளை இவங்க இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, முள்ளு கத்தரி. இவங்க ஒருவேளை முள்ளு கத்திரியெல்லாம் மார்க்கெட்டில் வாங்கி விற்க முடியாதுங்க. முள்ளு கத்திரி மட்டும் என்னால் கையில் பறிக்க முடியல, சிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவங்க 2 பேரும் முள்ளு கத்திரி, அதனால தான் கத்திரிக்கோலை வச்சு பறித்தேன். அடுத்து வாங்க, உங்கள் முன்னாடியே அப்படியே நான் செடியில் காமிச்சு அதுக்கப்புறம் பறிக்கிறேன். ஏன்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு மக்களுக்கு. இவங்க சும்மா கடையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து பறிச்சேன்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஒருத்தங்க எழுப்பிட்டாங்க. ஒருத்தங்க கமெண்ட் போட்டோன்னே மற்றவங்களுக்கும் இவ்வளோ பறிச்சிருக்கேன். இந்த பழுத்திருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு வெரைட்டி. ஆனால் என்னன்னு தெரியல, செடியில் குட்டி குட்டி காய்கள் எல்லாமே பழுத்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த பழுத்த அத்தனை காய்களையுமே இந்த செடிங்க, இது வேறு ஒரு வெரைட்டி, எல்லாமே பழுத்திருக்காங்க. ஸோ பழுத்திருந்தால் ஏதோ பிரச்சனை இருக்குது இவங்களுக்குன்னு அர்த்தம். சரி, அதனால் நம்ம அதை விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா கொஞ்ச நாளில் செடி வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். நம்ம அதை கம்போஸ்டில் கூட போட்டுக்கலாம், திரும்ப நல்லா வருவாங்க. நம்ம எதுவுமே வந்து பிரச்சனைக்குரியவங்கள எடுத்துட்டோன்னா அடுத்து நல்லா வருவாங்க. தேடுவோம் வாங்கள். இது ஒரு வெரைட்டி. அவ்வளோதானா? சரி, இனி நான் வீடியோவை வச்சுக்கிட்டு தேடிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவு காய்கள் பறிச்சாச்சு. இன்றைக்கி போதும்ல, இதுவே ஜாஸ்தி இல்லை. ஓகே, அடுத்து நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோன்னா, செரி டொமேட்டோவில் லைட்டாக எல்லோ வந்துடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை நம்ம பறிக்காமல் விட்டோம்னா அடுத்து பூக்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு இதை பறிச்சிட்டு வெளியில் வச்சோன்னா பழுத்துரும், நாளைக்கே பழுத்துரும். அடுத்து பூக்கள் வைக்க ஆரம்பிப்பாங்க, அடுத்து நமக்கு காய்கள் வர ஆரம்பிப்பாங்க. அதுதான் நல்லதும் கூட. அதனால் ஒன்று மட்டும் கண்ணுன்னு பழுத்திருக்கு, மற்றெல்லாம் எல்லோவாக இருக்குது. இப்படி விட்டோம்னா அடுத்த பூக்கள் வந்து அடுத்த காய்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு வழிவிட வேண்டும். அதுக்காக இவங்களை நம்ம பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். மாவு பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கையை வச்சு லைட்டாக கசக்கி விட்டுறணும். அப்போ தான் நல்லா வருவாங்க. ஓகே, எத்தனை குட்டி குட்டியாக தான் இருக்காங்க, இப்படி தான் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இவங்க பாருங்கள் நல்லா பெருசாக வந்திருக்காங்க. சரி, இதுதான் நமக்கு முதல் அனுபவம். அடுத்தடுத்து நம்ம பறிக்கும்போது எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பறிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்றைக்கி அறுவடைன்னு நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காயும் வந்து நல்லா பெருசாக தான் இருக்க மாதிரி இருக்காங்க. இவங்களையும் பறிச்சிடலாம் போல் தெரிகிறது. இருங்க, நல்லா பெருசாகவே இருக்காங்க. பழுக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ இவ்வளோ தான் வருவாங்க போல். சரி, இவங்களையும் பறிச்சிட்டு காமிக்கிறேன். வழுதுனங்காயும் ஒரு 3 பறிச்சிட்டேன். இப்படி அதாவது சின்னதாக இருக்கும்போது இப்படி ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்தாங்க. அப்புறம் நாள் ஆக இப்படி லைட்டாக க்ரீனாக மாறுது. எனக்கு வந்து இது க்ரீனா இல்லைன்னா இது பழுக்குதா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துடுச்சு.
இதான் ஃபஸ்ட்டு டைம் வச்சுருக்கோமா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலை. ஸோ அதனால் பயந்து போய்ங்க பாருங்களேன். பிஞ்சாக இருக்கும்போது இப்படி வெள்ளையாக இருக்காங்க, அப்புறம் பெருசாக அப்படி நீண்டு வரும்போது ஒரு லைட்டு க்ரீனிஷ் வருது. நான் ஒருவேளை அது பழுத்துட்டுனா வேஸ்ட்டாக போயிருமே, நமக்கு பிடிச்ச காயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். சரி அடுத்தடுத்து பார்ப்போமே, இந்த க்ரீன் வந்து அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு காயை வேணும்னா நம்ம விட்டு பார்க்கலாம். சரி அடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் 1-2 நாளும் கிடப்பாங்க. இங்கே பாருங்கள், கோவக்காய் பறிச்சிடலாம். எப்படிங்களா, டெய்லி ஒரு 5 காய். இதுக்கு வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. கோவக்காய்க்கு யாருமே வெர்டிக்கல் பந்தல் போடாதீங்க. நான் போட்டதுனால தான் காய்ப்பு குறைந்து விட்டதுன்னு இல்லை, குறைய காய்க்குது. நல்ல நிறைய காய்க்கணும்னா அழகான பந்தல் போட்டு கொடுக்கணுங்க இவங்களுக்கு. அப்படின்னா சும்மா அறுவடையை வந்து டெய்லி 1 கிலோ பறிக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அதை பற்றி தெரில. எல்லாமே முதல் அனுபவம் தானேங்க. ஃபஸ்ட் டைம் வச்சதுனால நம்ம இதுக்கு வெர்டிக்கல் பந்தல் போட்டுட்டோம். சரி இருக்கட்டும், என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் கிடைக்கிதுங்க. அதனால சரி வாரத்தில் 2 நாள் கிடைக்கும், நமக்கு ஒரு நாளே போதுமானது தான். ஸோ அதனால நானும் விட்டுட்டேன். ஆனால் அறுவடை நிறைய வரக்கூடிய ஒரு இது இப்படி பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. 2 தான் கோவக்காய் பறிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.